தமிழகத்தில் பல இடங்களில் அடிக்கடி ஏற்படும் மின்தடையால் மக்கள் கடும் பாதிப்பு. சென்னை, எண்ணூர், திருவள்ளூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் போராட்டம். பவர் கொடுத்த மக்களுக்கு பவர் கட் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என முன்னாள் மின்துறை அமைச்சர் அறிவுறுத்தல். கடன் சுமை, ஊழியர்கள் பற்றாக்குறையுடன் தான் திமுக அரசு தடையின்றி மின்சாரம் வழங்கியதாக சிவசங்கர் விளக்கம். மக்கள் உங்களிடத்தில் பவரை கொடுத்துட்டாங்க, பவர் கட் இருக்கக்கூடாதுங்கிறத மக்கள் கேட்பது. அதற்கு என்ன வழி என்று பார்த்தால் போதும். இதே பணியாளர்கள் பற்றாக்குறையோடு, இதே கடனோடு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு மின் பற்றாக்குறை என்ற பிரச்சனையோ, மின்வெட்டு என்ற பிரச்சனையோ இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு சீரான முறையில் மின்சாரம் வழங்கி வந்தது. கோவையில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதால் பெரும் அதிர்ச்சி. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என காவல்துறையினர் விசாரணை. கோவையில் 10 வயது சிறுமி கொலைக்கு நீதி கேட்டு உறவினர்கள், பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். சிறுமி கொலை தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த 2 பேரை தேடி வரும் போலீசார். சென்னை உட்பட தமிழகத்தில் 16 இடங்களில் சதம் அடித்த வெயிலால் மக்கள் அவதி. அதிகபட்சமாக ஈரோடு, வேலூர் மாவட்டங்களில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். ராஜஸ்தான் மாநிலம் குருகிராமில் துணை மின் நிலைய தீ விபத்தால் இருளில் மூழ்கிய நகரங்கள். மின்தடையால் மெட்ரோ ரயில் சேவைகளும் தடைப்பட்டதால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு. SBI வங்கி ஊழியர்களின் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு என தகவல். வங்கி நிர்வாகம் மற்றும் ஊழியர் சங்கம் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. டெல்லியில் பர்னிச்சர் மார்க்கெட் தீ விபத்தில் ஏராளமான கடைகள் எரிந்து நாசம். தீயை அணைக்க வந்த தீயணைப்பு வாகனங்களை கல்வீசி தாக்கியதால் பரபரப்பு. நாடு முழுவதும் 47,000 குழந்தைகள் காணாமல் போன வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் உச்சநீதிமன்றம் அதிர்ச்சி. உடனடியாக வழக்கு பதிவு செய்து வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. புனே மாடல் அழகி தற்கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த கணவன் நீதிமன்றத்தில் சரண். திவிஷாவின் கணவர் சபர் சிங்கை காவலில் எடுத்து மத்திய பிரதேச போலீசார் விசாரணை. இறப்பதற்கு சில மணி நேரம் முன்பு த்விஷா அழகு நிலையம் சென்ற சிசிடிவி காட்சியால் வலுக்கும் சந்தேகம். த்விஷா உடலை 2வது முறையாக பிரேத பரிசோதனை செய்ய மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் அனுமதி. பொருளாதாரம் மற்றும் கல்வி ரீதியாக முன்னேறியவர்களின் குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு ஏன்? IAS அதிகாரிகளின் குழந்தைகளுக்கு ஏன் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கேள்வி. புதுச்சேரியின் முன்னேற்றம், வளர்ச்சி இரண்டும் தமிழகத்தை சார்ந்து உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. தமிழகத்தின் அரவணைப்பு புதுச்சேரி வளர்ச்சியின் மைல்கல்லாக இருப்பதாகவும் முதலமைச்சர் பாராட்டு. தமிழகத்தை பொறுத்து இருக்கிறது என்பதும் உண்மை. எப்பொழுதும் தமிழகத்துக்கு அரவணைப்பு என்பதும் புதுச்சேரி வளர்ச்சியில் ஒரு மைல்கல்லாக எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும். இந்த வளர்ச்சி எப்பொழுதும் தமிழக அரசுக்கு அவருடைய பங்கு பெரிய அளவு இருக்கும் என்பது உண்மை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களை எதிர்ப்பவர்கள் காணாமல் போவார்கள். புதுச்சேரியில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. உங்களை யார் விமர்சிச்சிருந்தாலும் நீங்க அமைதியா இருப்பீங்க. யார் விமர்சிச்சிருந்தாங்களோ அவங்க காணா போயிடுவாங்க அரசியல்ல.
அதே மாதிரி எங்களுடைய தலைவர் CM விஜய் அவர்களை யாரு விமர்சிச்சாலும் அவர் அமைதியா இருப்பாரு. யாரு விமர்சிச்சாங்களோ அவங்க காண போயிடுவாங்க. சென்னை மணலி புதுநகரில் சரித்திர பதிவேடு ரவுடி பிரசாத் வெட்டி கொலை. தாக்குதலில் படுகாயமடைந்த ரவுடியின் அண்ணனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. திருவள்ளூர் மாவட்டம் முதிக்காடு அருகே சாலையில் பற்றி எரிந்த கார். சர்வீஸ் செய்து கொண்டுவரப்பட்ட கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமாக கருத்து பதிவிட்ட திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா மீது புகார். பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மயிலாடுதுறை எஸ்பியிடம் விசிக நிர்வாகி புகார். சென்னை கொடுங்கையூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பெண் குற்றச்சாட்டு. விசாரணைக்கு வந்த உதவி ஆய்வாளர் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக போலீசில் புகார் அளித்த பெண். சென்னை முன்னாள் காவல் ஆணையர் அருண் மீது முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார். புழல் சிறையிலிருந்து விடுதலையான யூடியூபர் சவுக்கு சங்கர் பேட்டி. 3 ஆண்டுகளாக சவுக்கு மீடியா ஊழியர்கள் ஒவ்வொருவரும் சந்தித்த துன்பங்கள் என்ன, என் தாயார் ஏன் இப்படி அகால மரணம் அடைய வேண்டும் என்பதையெல்லாம் தாவேகவினரும் சரி முதல்வர் அவர்களும் சரி பார்த்து கொண்டுதான் இருந்திருப்பார்கள். ஸோ அருண் IPS மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ முதல்வர் நிச்சயம் எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூரில் 30 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்த தனியார் பேருந்து. பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இந்திய ரூபாய் வரலாறு காணாத வீழ்ச்சியடைந்து ஆசியாவிலேயே பலவீனமான நாணயமாக மாறியுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் முற்றிலுமாக சீரழிந்து விட்டதாக RJD தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றச்சாட்டு. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் மேலும் ஒரு பெண் பேராசிரியர் கைது. புனேவைச் சேர்ந்த இயற்பியல் பேராசிரியர் மனிஷாவிடம் CBI விசாரணை. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு நாளை மறுநாள் முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் ஜூன் 1ஆம் தேதி முதல் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம். குறுகிய மற்றும் நீண்ட தூர அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என மேற்கு வங்க அரசு அறிவிப்பு. தெலுங்கானா மாநிலத்தில் செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 30 தமிழர்கள் மீட்பு. குழந்தைகள் உட்பட 30 பேரை மீட்டு தமிழகம் அழைத்து வந்த தெலுங்கானா காவல்துறையினர். தென்காசி மாவட்டத்தில் தாயை பிரிந்த குட்டி யானைக்கு கால்நடை மருத்துவ குழுவினர் சிகிச்சை. குட்டி யானையை தாயுடன் சேர்க்க 2 குழுக்கள் அமைப்பு. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் பெய்த கனமழையால் வெள்ளமாக மாறிய சாலைகள். சாலையோர கடைகள், குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பாதிப்பு. அமெரிக்காவின் தேசிய உளவுத்துறை இயக்குநர் பதவியிலிருந்து துளசி கபாட் ராஜினாமா. கணவருக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதால் பதவி விலகுவதாக துளசி கபாட் விளக்கம். இலங்கையில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. சாலைகள், குடியிருப்புகள், விளைநிலங்களில் பெருக்கெடுத்து ஓடும் மழை, வெள்ளம். இலங்கை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை. சட்டவிரோத பணத்தில் நிலம் வாங்கிய குற்றச்சாட்டில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. பெங்களூரு அணியை வீழ்த்தியும் புள்ளி பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடிக்க முடியாத ஹைதராபாத். IPL முதல் தகுதிச் சுற்று போட்டியில் பெங்களூரு, குஜராத் அணிகள் மோதல். வெளியேற்றுதல் சுற்றில் ஹைதராபாத்தை எதிர்கொள்ள போவது யார் என எதிர்பார்ப்பு.
IPL முதல் தகுதி சுற்று போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதல். வெளியேற்றுதல் சுற்றில் ஹைதராபாத்தை எதிர்கொள்ளப் போவது யார் என எதிர்பார்ப்பு. IPL தொடரின் இன்றைய போட்டியில் பஞ்சாப் லக்னோ அணிகள் பல பரீட்சை. பஞ்சாப் அணி பிளே ஆஃப் வாய்ப்பில் நீடிக்க வெற்றி பெற வேண்டிய கட்டாயம்.